பாஜகவுடன் கூட்டணி என்ற ஏற்பாட்டை சௌமியா செய்து விட்டாரு. அப்ப இருந்த பாஜக மாநில தலைவர் வந்துட்டாரு, வரதே தெரியல. திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியில பாரத் மாதா கி ஜெயலாம் கத்துறாங்க, தடபுடலாம் நடக்குது, விருது நடக்குது, சாப்பாடுலாம் போடுறாங்க, அது இதுன்னு நிறைய சொல்லிட்டே போலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஏற்பாடுகள் கூட அவருக்கு தெரியலையா? அதிமுகவோடு கூட்டணியை உறுதி செஞ்சாங்கல்ல முதல்ல. ஆமா, எடப்பாடியுடன் பேசு அப்படின்லாம் சொன்னாரு. சி வி சண்முகம் வந்தாரு அப்படிலாம் சொல்றாரு. சி வி சண்முகம் இவங்க எல்லாம் தைலாபுரம் தோட்டத்துக்கு போனாங்க. அந்த விருந்த முன்னின்று நடத்தியவர் ராமதாஸ். அப்ப கூட ஊடகங்கள்ல 108 வகையான சாப்பாடு, விருந்து, உபசரிப்பு என்றெல்லாம் செய்திகள் வந்தன. ஆனா போனார் இல்லையா, அவரோடு சேர்ந்து சில பாஜகவினுடைய நிர்வாகிகள் போனாங்கல்ல, அந்த காட்சிகள்ல ராமதாஸினுடைய முகத்தை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் தான் அந்த பேச்சுவார்த்தையில் இருந்தார் என்பதை அந்த இடத்தினுடைய படங்களும் அந்த இடத்தினுடைய காட்சிகளும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அப்போ ராமதாஸ் இன்னைக்கு சொல்றதும் அன்னைக்கு நடந்ததையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா ராமதாஸ் சொல்றது 100க்கு 100 உண்மைன்றது தெரிஞ்சிடும். கடைசியா ஃபைனல் டச்ல கொண்டு வந்து ராமதாஸை நிறுத்துவாங்க. அப்ப எதற்காக இவ்வளவு பெரிய ஒரு வேலையை ராமதாஸே இல்லாமல் அந்த கட்சிக்குள்ள செய்யணும்னு அன்புமணி நினைக்கிறாரு? ஏன் சௌமியா அப்படி நினைச்சாங்க? இதற்கு ஒரே காரணம் தான், இவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு. அந்த வழக்கு இவரை எப்படியும் இறுக்கி விடக்கூடாது. இப்ப கூட இந்த வன்னியர் சித்திரை பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்துல நடந்துச்சுல்ல, அதுல முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலினை கோட் பண்ணி தான் பேசுறாரு ராமதாஸ். ஆனா இதுவரைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா குறித்தோ அதிமுக குறித்தோ பெரிதாக எதையும் தன்னுடைய பேச்சில் வெளிப்படுத்தாத அன்புமணி இந்த முறை அதிமுகவை கோட் பண்ணி பேசுறாரு. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படியாவது போய் சேர்ந்துடணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரலன்னா இப்படி பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டார். இதற்கு முன்பு அப்படி பேசினாரா? பேசல. அப்ப அவரோட நோக்கம் என்ன? பாஜக முகம் சுளிக்கிற எதையுமே நாம் செய்யக்கூடாது. பாஜக நில் என்றால் நிற்க வேண்டும், உட்கார் என்று சொன்னால் உட்கார வேண்டும்.